வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எஸ்பிஓ அப்டேஷன் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ அப்டேஷன் டவுட்டை கிளியர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். எந்தவித டவுட்னாலும் சரி, எந்தவித இன்ஃபர்மேஷனாலும் சரி, எஸ்பிஓ பற்றின எல்லா விதமான டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். தயக்கம் இல்லாமல் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு தெளிவான ஒரு விஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நான் அப்டேஷன் என்ன அப்படின்னா, மைக்ரோ டாஸ்க் அண்ட் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு கிளியராக ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸுக்கு டுடே டாஸ்க்கு டிசபிள் ஆயிடுச்சு. நான் எனபிள் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. டுடே டாஸ்க்கு எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் அது ரிலேட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கண்டென்ட் ரைட்டரோட டாஸ்க்கு. ஸோ இதில் டுடே டாஸ்க்கு எனபிள் ஆகியிருக்கு. உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் யாருக்குமே டுடே டாஸ்க்கு எனபிளாக இல்லை. ஏன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு 20 போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 5 மந்த்தாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால 20 போஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது அமேசான்னாலும் சரி, பைமோட்லனாலும் சரி, மிக்சிங்காக போட்டு 20 போஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் ஓல்டு போஸ்ட் போட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் ஹிஸ்ட்ரியில் ஷோ ஆகாது. மேனுவலாக அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் 20 போஸ்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்களே தவிர, டுடே டாஸ்கில் போயிட்டு அந்த யூஆர்எல் லிங்க் நம்ம சப்மிட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அது எதுவுமே கிடையாது. உங்களுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணியே 20 போஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பேமெண்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் மட்டும் போட்டால் போதும். ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன், பேலன்ஸ் 10 போடணும் அப்படின்னா பைமோட்டில் வேறு ப்ராடக்ட் எடுத்து ஓனாக நீங்கள் வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஹேஷ்டேக்கையும் போட்டுருங்க. பப்ளிக்காக நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருங்க. விசிபிளாக இருக்கணும். நீங்கள் இன்விசிபிள் பண்ணிடாதீங்க. ஸ்டோரி போட்டுறாதீங்க. போஸ்ட் போடுங்க. இதுதான் மைக்ரோ டாஸ்கில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. நிறைய பேர் மைக்ரோ டாஸ்கில் மிஸ்டேக் பண்ணுறதுனால மட்டும்தான் ஒர்க்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு மேபி நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய லாகின் பேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டுடே டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு பண்ணணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அமேசானில் பண்ணிக்கிட்டு இருந்தோம், செகண்டு பைமோட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லியிருக்காங்களோ ஸ்டெப் வைஸாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வேறு மாதிரியான மெத்தடு மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸு. ஸோ கவனமாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். ஓல்டு வித்ட்ராவல் பேமெண்ட்டு இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நியூ வித்ட்ராவல் பேமெண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது. அதுவும் மேபி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சில இது கண்டிஷன் இருக்குது. பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 5451 மெம்பர்ஸ் போதும். ஏற்கனவே சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 5451 மெம்பர்ஸ் போதும் அப்படின்ட்டு பைமோட்டில் சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் லிமிட் வச்சுட்டாங்க. எல்லாருமே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பைமோட்டில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், மெம்பர்ஸ் இருந்து அந்த ஒர்க்கை பண்ணால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 5000 மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸை 5451 மெம்பர்ஸ் மட்டும் அந்த குரூப்புக்கு தேவைப்படுது. ஸோ அவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஆஃபர் முடிய போகுது. இப்போ அது எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கூப்பன் பர்ச்சேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது
நம்மளுக்கு வந்து பை மோட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். 12,999 பேக்கை தான் 9,999 வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரான ஆஃபர். இப்போ வந்து வேறு மாதிரி வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. QR கோடு மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து நான் QR கோடில் பே பண்ணிட்டேன், UPIயில் பே பண்ணிட்டேன், பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டேன், இப்போ நான் உள்ளே போய்ட்டு பார்க்கும்போது லிமிட்டட் ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு, நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. கிளிக் அண்ட் பை இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை மோட் ஷாப்பிங்குள்ளே போகும். இதில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். அவைலபிள் குவான்டிட்டிஸ் 5,451 இருக்குது. இது ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா, இதில் வந்து எவ்வளோ ஆனால் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா, 5,451 இருக்குது. இப்படி தான் வந்து பார்க்கணும் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிறணும். 5,451 மெம்பர்ஸ் இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் அந்த லிமிட்டட் ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். எவ்வளோ 5,451 மெம்பர்ஸ் வரது வரைக்கும் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் மெம்பர்ஸை மட்டும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருந்துச்சு. அதர் லாங்குவேஜ் பீப்புள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் பீப்புள் மட்டும்தான் அந்த பைமோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எதுக்கோஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதர் பீப்புளுக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எப்பொழுதுமே அவைலபிளாக தான் இருக்கும். அது வந்து டிசபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மட்டும்தான் லிமிட்டட் ஆஃபர் பைமோட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கூப்பன் கோடு வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மெர்ச்சன்டைசர் பிளான் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பைமோட்டில் 10K பீப்புள் வந்து குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க கூப்பன் கோடை வந்து சேல் பண்ணிக்கலாம், ரிவார்டு பாயிண்டாகவும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ண வச்சுருந்தோம் அப்படின்னா யாராச்சும் பீப்புள் வந்து இப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு கூப்பன் வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சேல் பண்ணி ஒரு மணியாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அந்த மெர்ச்சன்டைசர் பிளான் தான். நம்ம வேணும் அப்படின்னா நம்ம கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோடு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், QR கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 99% பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். கார்டு வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணாதீங்க, அது வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூப்பன் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது 9,999 பேக் தான். ஆனால் 13,000 ரூபாய் மதிப்பில் நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் 9,999 பேக் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 13,000 ரூபாய் பேக்கில் உள்ள பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு எத்தனை மந்த்துக்கு ஒர்க்கா அப்படின்ட்டு கேட்பீங்க. நீங்கள் வந்து கூப்பன் கோடு அது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பீப்புளுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஷோ ஆகுதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ரிவார்டு அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரிவார்டு அமௌண்ட் வந்து கிடச்சிச்சின்னா அதுவும் கூப்பன் கோடு மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். அதை நம்ம அமௌண்ட்டாக எப்படி நம்ம எடுத்துக்கிடலாம், யாருக்கு வந்து சேல் பண்ணிக்கிறணும், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பைமோட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போது 10,000 பீப்புள் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் வந்து 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பைமோட்டில் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கஸ்ட்டு கோர்ஸு அதே மாதிரி 30,000 வந்து பே பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. பர்ச்சேஸ் பண்ண பீப்புள்ஸ் வந்து அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி வந்து பண்ணணும், அப்லோடு ப்ரூஃபை அப்படின்ட்டு அந்த ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து 1 by 1 சொல்லுவாங்க. எதுக்கஸ்ட்டு கோர்ஸும் கண்டிப்பாக வந்து அவசியம். ஏன்னா இது வந்து நம்ம SBO மட்டுமில்ல, அதர்வைஸாக நம்மளுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எல்லாருமே
எல்லாமே அந்த கோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறணும். நான் அந்த கோர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து வாங்கணுமா, அது மாதிரி நான் யூடியூப்பில் நான் வந்து நிறைய என்ன லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. யூடியூப்லேயும் சொல்லி கொடுக்காத இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எதுகஸ்ட் கோர்ஸில் நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவும் அது நீடாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எதுகஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு வந்து ரிவார்டு அமௌண்ட்டு கிடைக்கும். அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்பிஓ வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது, ரிவார்டு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு அவங்க வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எதுகஸ்ட் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த ரிவார்டு அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாமே தவிர அதுக்கு வந்து அஷூரன்ஸை வந்து கொடுக்க முடியாது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தமிழ் பீப்புள் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் பீப்புள் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லிமிட்டட் ஆஃபர் வந்து சொல்லலை, ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அகெயின் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறதேன். சேல்ஸ் டீம் மெம்பர்ஸை மட்டும்தான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. சேல்ஸ் டீம் மெம்பர்ஸை வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க பெண்டிங்காக இருப்பாங்க, அவங்க தான் இதில் வந்து சேல்ஸ் டீம் வந்து பைமோட்டு எதுகஸ்ட் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பைமோட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க, எதுகஸ்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பைமோட்டில் 10K பீப்புள் வேணும், இன்னும் 5451 பீப்புள் வந்து மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எதுகஸ்ட் கோர்ஸ் வந்து அதுவும் ஒரு ஆஃபராக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 days ஆஃபர் தான். 7500 வந்து சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து பை பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணால் போதும். எதுகஸ்ட் கோர்ஸ் இல்லைனா பைமோட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி சேல்ஸ் டீம் மெம்பர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் போதும். எல்லாமே வாங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. பைமோட் முடிஞ்சிச்சு அப்படின்னா எதுகஸ்ட் கோர்ஸ் வந்து பண்ணுங்கள், எதுகஸ்ட் வேண்டாம் அப்படின்னா பைமோட்டில் பண்ணிடுங்க. அதுவும் அவைலபிள் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி அந்த எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எதுகஸ்ட் கோர்ஸில் 7500 ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து வந்த பிறகு நான் வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் இல்லாமல் வேறு அமௌண்ட் அங்கே என்ன ஷோ ஆகுதோ அதை தான் நீங்கள் கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான், ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மல்டிபிள் ஐடிஸ் வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேர். இப்போ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து மல்டிபிள் ஐடி ஒரே ஆள் 3-4 ஐடி வச்சுருப்பாங்க. அவங்க பைமோட்டு ஒரு ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு 3-4 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா பைமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் வேறு மொபைலில் பைமோட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரே மொபைலில் ஒரே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் 3-4 ஐடி வந்து வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிச்சி ஐடி வந்து பிளாக் பண்ணுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மல்டிபிள் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதர் லாங்குவேஜ் பீப்புளும் ஸ்டார் ஹெல்த் வந்து கோர்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஐடி வச்சுருக்கவங்க தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டார் ஹெல்த் இருக்குது, எதுகஸ்ட் இருக்குது, பைமோட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கிளியராக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணதை நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு அதை சேல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கூடாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட நான் 3வது தடவை நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூப்பன் கோடு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைன்னா ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து கால் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு SBO அப்டேஷனை வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.